ஐயா ஒரு 13 வயசு, அதாவது 8வது படிக்கிற பொண்ணோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ, அதனால அந்த இறந்து போனவங்களோட அண்ணனான சிவபிரசாத் அந்த 13 வயசு பொண்ண இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கணும்னு அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ, கரெக்ட்டா மே 16ஆம் தேதி 2025 அந்த பொண்ணோட பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப, அந்த பொண்ணோட மொபைல்லேருந்து டிங்கு டிங்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. அப்ப மாமாவான சிவபிரசாத் அந்த மொபைலை எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, செக் பண்றாரு யார்கிட்ட இந்த மெசேஜ் வருது அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அந்த பொண்ணு மொபைல்ல உள்ள இன்ஸ்டாகிராம்ல ஒரு சின்ன குரூப் இருக்கு. அந்த குரூப்ல 3 ஆட்கள் தான் இருக்கு. யார் யாருன்னா இந்த 13 வயசு பொண்ணு, அப்புறம் 2 பசங்க. என்ன இந்த பொண்ணு பசங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப கொஞ்சம் தூரத்துல இந்த பொண்ணு அதுல ஒரு பையனுக்கு லவ் யூன்ற மெசேஜ் அனுப்பியிருக்கு. சரி லவ் பண்ண போல அப்படின்னு மித்த மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த குரூப்ல 2 பையன் இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, 2 பேருக்குமே தனித்தனியா லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கு. இதை பார்த்தோன்னே இவர் அதிர்ச்சி. அவர் என்னடா ஒரே நேரத்துல 2 ஆண்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு இன்னும் மேல மேல படிக்க ஆரம்பிக்கிற. அப்பதான் அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் தெரிய வருது. அதாவது அந்த மெசேஜஸ்ல ஒரு மெசேஜில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு தலைவாணி யூஸ் பண்ணாத பத்தாது, 2 தலைவாணி யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் தூக்க மாத்திரையை வாங்கிட்டேன், என்கிட்ட வாங்கிக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அம்மா இறந்து போய் கிட்டத்தட்ட 2 வாரம் தாங்க ஆகுது. ஸோ இதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு நீங்க கேட்க போற சம்பவம் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நடந்ததே கிடையாது. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அதனால மனசை கல்லாக்கிட்டு கேளுங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா இவங்களோட பேரு ராஜலட்சுமி. இவங்களுக்கு இப்ப 54 வயசு. ஸோ 2012க்கு நீங்க போகணும். அப்போ ராஜலட்சுமிக்கு குழந்தை கிடையாது. அவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நார்மல் தான், ஆனால் எதனால உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதனாலே இவங்க ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுறாங்க. அப்போதான் அவங்க ஊரில் உள்ள மார்க்கெட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு அழுகை குரல் கேட்குது புதர்லேருந்து. ஸோ அந்த மார்க்கெட் என்னதான் பிஸியாக இருந்தாலுமே அந்த அழுகை குரல் இவங்களுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு. இவங்க உடனே என்ன புதர்லேருந்து அழுக வருதே அப்படின்ட்டு அந்த சரின்னு அந்த புதரெல்லாம் விலைக்கு என்ன இருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, அது இப்போதான் பிறந்த மாதிரி இருக்கு, அழுதுகிட்டு இருக்கு ஒரு குழந்தை. இதை பார்த்துட்டு அந்த குழந்தைய எடுத்து மாறல நினைச்சு பாக்குறாங்க. அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை. சரின்ட்டு அந்த குழந்தைய டாக்டர் அழைச்சிட்டு போயிட்டு பாக்குறப்ப இந்த குழந்தை பிறந்து ஒரு 3 நாள் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப ராஜலட்சுமி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கடவுளே நமக்கு இந்த குழந்தைய கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைய ராஜலட்சுமி அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைய அடாப்ட் பண்ண அப்புறம் ஒரே வருஷத்துல ராஜலட்சுமியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. இருந்தாலுமே ஒரு சிங்கிள் உமனா இந்த குழந்தைக்கு நம்ம தான் தாய், நம்ம தான் இந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த ஊரெல்லாம் விட்டுட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் வித்துட்டு இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு இந்த ராஜலட்சுமியோட அண்ணன் ஊர், அதாவது சிவபிரசாத் அவர் பேரு, அவரோட ஊருக்கு போயிட்டு அங்கேயே ஒரு வாடகை வீட்டில் தங்கி நம்மளோட இந்த புள்ளைக்கு, நம்மளோட இந்த தத்தெடுத்த புள்ளைக்கு ஒரு அருமையான கல்வியை கொடுப்போம், அருமையான வாழ்க்கையை கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஊருக்கு போய் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் நல்லபடியா வளருதுங்க. இப்ப அந்த குழந்தைக்கு 12 வயசு. இப்ப வந்து 2024 நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்பதான் இந்த குழந்தை ஒரு மாதிரி அதோட போக்கு தவறா போக ஆரம்பிக்குது. சோ அந்த குழந்தைக்கு எல்லாமே நல்லதா பண்ணணும், ஏன்னா அது ஒரு தத்தெடுத்த குழந்தை, அதுக்கான முழு பாசத்தையும் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு உழைச்சு கொட்டியிருக்காங்க. எல்லாமே டாப் அண்ட், ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் நல்ல பிராண்டட் ட்ரெஸ், ஒரு மொபைல் வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது ஆரம்பத்தில் அந்த பொண்ணுக்கு ஸ்கூலுகளில் உள்ள ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதை தவறுதலாக யூஸ் பண்ணுது. பொண்ணுக்கு ஒரு 12 வயசு இருக்கிறப்ப, அதாவது ஒரு டீனேஜுக்கு போகக்கூடிய வயசு, 13 அப்படின்ற ஏஜுக்கு போகக்கூடிய வயசில் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்குது. இது ராஜலட்சுமிக்கு தெரியலங்க. அவங்க ஏதோ கேம் விளையாடுறது, புள்ள ஏதோ ரீல்ஸ் பார்க்குது அப்படின்ட்டு நார்மலாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த பொண்ணுக்கு 2 பசங்க பழக்கம் ஆகுறாங்க. எப்படின்னா, ராஜலட்சுமி தன்னோட மகளை அடிக்கடி அழைச்சிட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகிறது வழக்கமா. அந்த கோயிலில் பூசாரியா ஒருத்தன் இருக்கான், அவனோட பேரு கணேஷ், அவனுக்கு 21 வயசு. அதே கோயில்ல ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தன் இருக்கான், அவனோட பேரு தினேஷ், அவனுக்கு 20 வயசு. இந்த 2 பசங்களுக்குமே ராஜலட்சுமியோட பொண்ணோட ஒரு தொடர்பு ஏற்படுது. இவங்க 3 பேருமே இன்ஸ்டாகிராம்ல நிறைய சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது ஆரம்பத்துல நார்மலான ஃப்ரெண்ட்ஷிப் சேட்டா இருந்துச்சே தவிர அது போக போக லவ் சாட்டா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தவறான உறவுங்க, அந்த சின்ன வயசுலேயே சொல்ல முடியாத பிசிக்கலான உறவு எல்லாமே ஏற்பட்டிருக்கு. அதுவும் அந்த 2 பசங்க கூடயுமே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பே ராஜலட்சுமி தன்னோட பொண்ணை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி கேரக்டர்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க, என்னதான் ஆச்சு, உனக்கு ஏன் மொபைல்லே கிடக்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. உன் மொபைல கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க. ஆனால் மொபைலை தர மறுக்கிறாங்க. அப்பதான் தெரியுது ஒரு மாதிரி ரொம்ப இந்த வயசுலேயே பிரைவேசியா மொபைல் வச்சிருக்க, அப்போ ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு ராஜலட்சுமி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நோட்டையிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நைட் நேரத்தில் தன்னோட 13 வயசு மகள் வெளியில அடிக்கடி போயிட்டு வருது ராஜலட்சுமிக்கு தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் ஒரு நல்ல தாயா அந்த போனை புடிங்க வச்சுட்டு ராஜலட்சுமி நிறைய கவுன்சிலிங்
கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த வயசுல சகஜமா, இதுதான் ஆரம்ப வயசு, உன்னோட டீனேஜ் காலம், இந்த வயசுல இப்படிதான் இருக்கும். ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே ஒரு டெலியூஷன் அப்படின்ட்டு தெளிவா புரிய வைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கு அப்படின்னா, நம்மளோட அம்மா நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் தடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருச்சு. இந்த பொண்ணு அந்த 2 பசங்கள்ட்டையும் சொல்லுது, இந்த மாதிரி என்னோட அம்மா இதெல்லாம் செய்றாங்க அப்படின்ட்டு. அந்த 2 பசங்களும் உன்னோட அம்மா உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, நீ இதுலேருந்து வெளியே வரணும், இல்லைன்னா நீ இப்படியே இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவ வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்ட்டு அந்த பொண்ணை ரொம்ப மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. வீட்டுக்கு தெரியாமல் காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது ராஜலட்சுமி இந்த பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பசங்களுக்கு செலவு பண்ணுறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜலட்சுமியோட 70 கிராம் மதிப்புள்ள தங்க நகைகளை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருடிட்டு போய் அந்த பசங்கள்கிட்ட கொடுத்து, அவனுங்க அதை அடற்கடையில் வச்சு பைக்கே வாங்கியிருக்கானுங்க. அந்த பைக்கில் இந்த பொண்ணு அழைச்சிட்டு போய் ரைடே போயிட்டு வந்திருக்கானுங்க. இந்த பொண்ணுக்கு வெறும் 13 வயசு தான். இதெல்லாம் எல்லாமே ராஜலட்சுமி தெளிவாக தெரிய வந்தோடனே அதிகப்படியான சண்டை நடக்குது. அப்பதான் இவனுங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது அந்த 13 வயசு பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அந்த 2 பசங்கள்கிட்ட, இனிமேலும் இவ வந்து உயிரோட இருக்கக்கூடாது, நம்ம ராஜலட்சுமி எப்படியாவது கொன்னே ஆகணும், எதுனா நல்ல ஐடியா கொடு அப்படின்னு கேட்கறப்ப தான் அவனுங்க ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடுராத்திரி நம்ம தூக்க மாத்திரையை யூஸ் பண்ணி கொண்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதனால அதில் அந்த கணேஷ் அப்படின்ற ஒருத்தன் நிறைய தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வந்து அந்த ராஜலட்சுமியோட பொண்ணு கையில் கொடுக்குறான். 13 வயசு பொண்ணு கையில் கொடுத்து, இதை நைட்டு உங்கள் அம்மாவுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த 13 வயசு பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மாத்திரையெல்லாம் நுணுக்கி தூள் தூளாக்கி, ஸோ ஒரு பாசமாக சாப்பாடு செய்கிற மாதிரி அந்த சாப்பாடு செஞ்சு அதில் மாத்திரை தூளை போட்டு ராஜலட்சுமி எடுத்துகிட்டு போய் நீட்டுது. ஏப்ரல் 29 2025 நைட்டு. ஏன்னா நம்மளோட மகன் இவ்வளோ பாசமாக சமைச்சு எடுத்துகிட்டு வராளே அப்படின்ட்டு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் அந்த சாப்பாடை அன்பாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு படுத்தவங்க தான் எந்திரிக்கவே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக தூக்க மாத்திரை. அப்படியுமே மூச்செல்லாம் இருந்திருக்கு, பல்ஸ்லாம் இருந்திருக்கு. இவன் உடனே என்ன பண்ணுறா, அந்த 13 வயசு பொண்ணு அந்த 2 ஆண்களுக்கும் கால் பண்ணுறா, தினேஷ்க்கும் கணேஷ்க்கும். 2 பேரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்க, எப்படி கொள்றதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் தலைவாணி இருக்குல்ல, அது ஆல்ரெடி முன்னாடியே பிளான்ல ஒன் ஆஃப் த பார்ட், அது தலைவாணியை வச்சு அழுத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ராஜலட்சுமி கொஞ்சம் ஹைட்டாக வெயிட்டாக இருப்பாங்களா, அதனால ஒரு தலைவாணிலாம் பத்தாது, 2 தலைவாணி யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு 2 தலைவாணியை வச்சு ராஜலட்சுமியோட நெஞ்சில் ஏறி உட்காந்து, யாரு அந்த 13 வயசு புள்ள ராஜலட்சுமியோட நெஞ்சில் ஏறி உட்காந்து தன்னோட தாய் புதரில் கடந்த புள்ளைய எடுத்து வளர்த்தவங்க கீழே இருக்காங்க, அந்த புள்ள நெஞ்சில் ஏறி உட்காந்துருக்கு. பில்லோவை வச்சு மூக்கில் அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலே வந்து ராஜலட்சுமி உயிர் அங்கேயே போயிடுது. உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த வீட்டிலோட நகைகளை எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிட்டு பணத்தெல்லாம் எடுத்து இந்த இவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு, இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வெளியே போயிருங்க, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுங்களும் 2 பேரும் அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. உடனே அந்த 13 வயசு புள்ள என்ன பண்ணுறா அப்படின்னா, முடியெல்லாம் நல்லா களைச்சி போட்டுட்டு தண்ணியெல்லாம் மூஞ்சில் அடைச்சிட்டு தேங்காய் எண்ணெயெல்லாம் மூஞ்சி ஃபுல்லாக தடவுறேன், ஏன்னா அழுத மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. உடனே என்ன பண்ணுறா, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சுக்கிட்டே ஃபோன் அடிக்கிறார் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம், இந்த மாதிரி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வாங்க வாங்க அப்படின்ட்டு. உடனே பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்க எல்லாரும் வராங்க, ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அவ்வளோ ஒரு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. டாக்டருக்கு முன்னாடியே கதறி இருக்கா, அவங்கள முழுசாக ட்ரீட்மெண்ட் கூட பார்க்க விடல. அதுவும் எப்படி கதறி இருக்கா, மேனிப்புலேட்டிவாக கதறி இருக்கா. எப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு 2 வருஷம் முன்னாடியே ஒரு மினி அட்டாக் வந்துச்சு, அப்பயே டாக்டர் சொன்னாங்க தொடர்ச்சியாக மாத்திரை போடலன்னா இன்னொரு சிவியர் அட்டாக் வந்துருன்ட்டு, அதே மாதிரியே வந்துருச்சு, நீ ஏமா ஒழுங்காக மாத்திரை போடல அப்படின்ட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே அழுதுருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டாக்டருமே தெளிவாக செக் பண்ணாமல் போஸ்ட்மார்ட்டம் எதுவும் அனுப்பாமல், ஸோ இது ஒரு நேச்சுரல் டெத் ஹார்ட் அட்டாக்னால அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ணி அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல டாக்டர் மேலே மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ இவங்க குடும்பத்துலேயும் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லைங்க அந்த பொண்ணை பற்றி. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 நாள் கழிச்சு மே 1 ராஜலட்சுமி இறுதி சடங்கு நடக்குது. இறுதி சடங்கு முடிஞ்ச உடனே ராஜலட்சுமியோட அண்ணனான சிவபிரசாத் என்ன செய்யறாரு, சரி இந்த 13 வயசு புள்ள யாரு கூட வளரும், நம்ம தான் இதை எடுத்து வளர்த்தாகணும் அப்படின்ட்டு, என்னோட வீட்டுக்கு நீ வந்துருமா அப்படின்னு அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. இப்பதான் நான் சொன்ன அந்த கொட்டம் நடக்குது. இந்த இறுதி சடங்கு முடிஞ்சு 2 வாரத்துல தான் நடக்குது. அதாவது மே 16 மொபைலை பார்க்கறாரு, மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு போய் போலீஸ்ட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, போலீஸ் 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 13 வயசு புள்ளையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கணேஷ் தினேஷ் அவனுங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, இந்த 13 வயசு புள்ள இருக்குல்ல, அதுக்கு பெருசா எந்த ஒரு தண்டனையுமே கிடையாதுங்க. இன்னொரு 3 வருஷமோ 4 வருஷமோ அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்துட்டு அந்த பொண்ணை வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஆனா அவனுங்க 2 பேர் லைஃப் போயிருச்சு, ஏன்னா அது ஒரு பிளான்டு மர்டர் அப்படின்றதுனால. இந்த இடத்துல பாருங்களேன், இது ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ வெளியில உள்ள சொசைட்டிக்கு இந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் தெரியாது, இந்த பொண்ணு இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியாது.
யோசிச்சு பாருங்களேன், அந்த ராஜலட்சுமி அப்படின்றவங்களோட மனநிலைமையை, அவங்களோட ஆத்மா இப்ப இருந்தா என்ன யோசிக்குன்றத யோசிங்களேன் ஒரு செகண்டு. புள்ளை இல்லைன்னு அவதிப்பட்டவங்களுக்கு கடவுளா ஒரு புள்ள கிடைச்சிருச்சு அப்படின்னு புதர்லேருந்து எடுத்து அந்த புள்ளைக்கு எல்லாம் நல்லதே அமையணும். ஈவன் தோ கணவர் இறந்தாலும் கூட அது எல்லாமே அமையணும்னு ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு, பஞ்சம்புலக்கு இன்னொரு ஊருக்கு போயிட்டு ரெண்ட் எடுத்து தங்கி அந்த பொண்ணுக்கு உரிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு, எல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டாலும் என்னோட பொண்ணு பிராண்டட்ல போகணும்னு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு கடைசியில அந்த 13 வயசு புள்ளைய நெஞ்சில ஏறி உட்காந்து பிள்ளை வச்சு அடைச்சு கொண்டிருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல பாருங்களேன். இதில் நான் முக்கியமான விஷயம் ஒரு கருத்து நான் சொல்லுங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த தேவையில்லாத ஆசைகள், தெரியக்கூடாததெல்லாம், அதாவது தெரியக்கூடாத விஷயத்தெல்லாம் சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிறது தான் அது முக்கியமான தப்பே. இன்னொன்று, அந்த வயசு இருக்குல்ல 12லேருந்து 13 போகிறது, 13 14 அந்த டீனேஜுக்கு மாறுறது, பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு க்ரூஷியல் ஏஜுங்க. இப்போ உங்களுக்கே அந்த வயசு பசங்க இருந்தாங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக மொபைல் ஃபோன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. அப்படியே மொபைல் ஃபோன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியலனா கூட சோஷியல் மீடியாவை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துங்க. தேவையே கிடையாது. ஒரு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா 12th வரையுமே சோஷியல் மீடியா தேவையில்லை. எதுக்கு சோஷியல் மீடியா? காலேஜில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டுமே இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, எதுக்கு சோஷியல் மீடியா அப்படிங்கிறேன். தெரியாத விஷயத்த யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன் இன்ஸ்டாகிராம் தான் வேணுமா, ஃபேஸ்புக் தான் வேணும் அப்படின்ற கேள்வி எழும்புது. அதனால தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளைங்களை, இந்த வயசு கம்மியான பிள்ளைங்களை சோஷியல் மீடியா யூஸ் பண்ண விடாதீங்க. ஏன்னா மாறி போயிடுவாங்க, மேனிப்புலேட் ஆயிடுவாங்க ஈஸியா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் தெரியாத விஷயம் இந்த காலத்தில் படிக்கிற 5வதுலேருந்து 6வது 7வது 8வது குழந்தைங்களுக்கு நிறையவே தெரியும் மொபைல் யூஸ் பண்றதுல. என்னென்னதை பார்க்கக்கூடாது, அதை பார்க்கறது எப்படின்றது தெரியும். அதெல்லாம் பார்த்தது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் அந்த உங்களுக்குலாம் தெரியும். நான் எல்லாரையும் தப்பு சொல்லலைங்க. அது மூளை அப்படிதான் வேலை செய்யும் இந்த வயசுல. அதனால நம்மளோட பிள்ளைங்க சேஃபா இருக்கிறது நம்ம தான் உறுதி செஞ்சுக்கணும். அதனால தயவு செஞ்சுங்க ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி கொடுத்துறாதீங்க. ஃபோனில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு ரப்புன்னு ஒரு அறைய விடுங்க. உனக்கு எதுக்குடா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்ன நல்ல விஷயமாங்க இன்ஸ்டாகிராமில் வருது, அவுத்து போட்டு ஆடுறாளுங்க. இதெல்லாம் சின்ன வயசுலேயே பார்க்கணுமா? யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஸ்வைப் பண்ண மட்டும் தாங்க அதுங்களுக்கு தெரியும் என்ன விஷயத்தை அதுங்க பார்க்கணும், என்ன விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்னு. அந்த ஸ்வைப் பண்ணுற பிள்ளைங்க முடிவு பண்ணுறது இல்லை, அது இன்ஸ்டாகிராமில் உள்ள அல்காரிதம் ஏதோ ஒன்று முடிவு பண்ணுது. அந்த அல்காரிதம் எவ்வளோ கேவலமாக செயல்படுன்றதுலாம் உங்களுக்குலாம் தெரியாது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தேவை கிடையாது, ஃபேஸ்புக் தேவை கிடையாது. அவங்க வீட்டில் எவனாவது அப்படி பண்ணிக்கிறதானா செவிலே தட்டி நிறுத்த சொல்லுங்க. நான் சொல்றதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இல்லை என்னோட பேச்சில் எதனா முரண்பாடு இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரியான டெய்லியும் கிரைம் கதைகள் கேட்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.